குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சட்சாத் பரம்பரமா தஸ்மஸ்ரீ குருவே நமக. ஓம் சரஸ்வதி நமஸ்துபியா வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதுமே சதா. எனது குருமார்களுக்கு எனது குரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்ம வந்துட்டு ஜாதகத்தில் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்தில் பிறந்திருப்போம். நமக்கு எந்த மாதம் உகந்தது, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நல்ல விஷயங்கள் எவ்வளோதோ நல்ல விஷயங்கள் நம்ம செய்கிறோம் இல்லையா, அதுக்கு நமக்கு எந்த மாதம் உகந்தது, எந்த மாதம் உகந்ததல்ல அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் பிறந்தவங்க அப்படின்னா, சித்திரை மாதம் பிறந்தவங்களுக்கு உகந்த மாதம் அப்படின்னா தை மாதம். சித்திரை மாதம் பிறந்தவங்க இந்த தை மாதத்தில் எந்த ஒரு நல்ல விஷயமும் சரி கண்டிப்பாக செய்யலாம், நல்ல முடிவுகளை எடுக்கலாம். இந்த தை மாதத்தில் நீங்கள் ஒரு நல்ல விசேஷம், நல்ல முடிவுகள், வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தை மாதத்தில் செய்யும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சித்திரை மாதம் பிறந்தவங்களுக்கு ஒரு உகந்த மாதம் எதுன்னா, உகந்த மாதம் ஆடி மாதம் ரொம்ப உகந்தது கிடையாது. இந்த சித்திரை மாதம் பிறந்தவங்க அந்த ஆடி மாதத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆடி மாதத்தில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்யக்கூடாது, எந்த ஒரு நல்ல முடிவும் எடுக்கக்கூடாது. இப்போ வேலைக்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆடி மாதத்தில் போயிட்டு ஜாயின் பண்ணக்கூடாது. இப்படி ஜாயின் பண்ணுறாங்க இல்லை ஒரு நல்ல விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா அது காலத்துக்கும் அது அவங்களுக்கு ஒரு போராட்டமாக தான் இருக்கும். அதோட முழு இதை அவங்க அனுபவிக்க முடியாது. அப்போது சித்திரை மாதம் பிறந்தவங்களுக்கு தை மாதம் மட்டும்தான் உகந்த மாதம். அந்த மாதத்தில் நீங்கள் என்ன ஒரு நல்ல ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்கலாம், உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்ததாக நம்ம வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதம் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு உகந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் சரி, எந்த ஒரு நல்ல முடிவுகளையும் சரி கண்டிப்பாக நீங்கள் செய்யும்போது அதில் முன்னேற்றம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த வைகாசி மாதம் பிறந்தவங்க புரட்டாசி மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த புரட்டாசி மாதம் வரும்போது அவங்களுக்கு உடல் நலத்துலேயோ இல்லை குடும்பத்துலேயோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போது வைகாசி மாதம் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பங்குனி மாதத்தில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்யலாம், புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிடணும். அடுத்ததான் நம்ம ஆனி மாதம் பார்க்கலாம். ஆனி மாதம் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உகந்த மாதம் அப்படின்னா புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு நல்ல முடிவுகளையும் சரி, எந்த ஒரு சுப காரியங்களையும் சரி நீங்கள் செய்யும்போது அதில் முன்னேற்றம் இருக்கும். இப்போ இந்த ஆனி மாதம் பிறந்தவங்களுக்கு ஆகாத மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம். ஆனி மாதம் பிறந்தவங்களுக்கு ஆகாத மாதம் பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதத்தில் அவங்க எந்த ஒரு முடிவுகளையும் சரி, எந்த ஒரு சுப காரியங்களையும் சரி அவங்க செய்யக்கூடாது. இந்த பங்குனி மாதத்தில் தான் அவங்களுக்கு லைஃப்பில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள், குடும்பத்துலேயோ உடல் நலத்துலேயோ இல்லை வேலையிலையோ கண்டிப்பாக ஒரு ஏமாற்றம், ஒரு தோல்வி கண்டிப்பாக இந்த ஆனி மாதம் பிறந்தவங்க இந்த பங்குனி மாதத்தில் கண்டிப்பாக ஒரு தோல்விகளை கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. இப்போ இந்த ஆனி மாதம் பிறந்தவங்களுக்கும் ரொம்ப உகந்த மாதம்னா புரட்டாசி மாதம் மட்டும்தான். அடுத்தது நம்ம ஆடி மாதம் பார்க்கலாம். இந்த ஆடி மாதம் பிறந்தவங்களுக்கு உகந்த மாதம் அப்படின்னா வைகாசி. ஆடி மாதம் பிறந்தவங்களுக்கு உகந்த மாதம் வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். உங்களுக்கு ஆகாத மாதம் அப்படின்னா கார்த்திகை மாதம் உங்களுக்கு ஆகாத மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் சில நல்ல விஷயங்களை, நல்ல முடிவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அடுத்தது ஆவணி மாதம். ஆவணி மாதம் பிறந்திருக்கீங்க இல்லை ஆவணி மாதம் பிறந்தவங்களுக்கு சித்திரை மாதம் நல்ல ஒரு உகந்த மாதம். சித்திரை மாதத்தில் அவங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நல்ல முடிவுகளையும் செய்யும்போது அதில் அவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். ஆனால் இந்த ஆவணி மாதம் பிறந்தவங்களுக்கு ஆகாத மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐப்பசி மாதம்.
இந்த ஐப்பசி மாதத்தில் அவங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அவங்க செய்யக்கூடாது. அப்படி செஞ்சாங்க அப்படின்னா அதில் ஒரு தோல்விகளையும் தடை தாமதம் பிரச்சனை கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த ஆவணி மாதம் பிறந்தவங்க கண்டிப்பாக சித்திரை மாதத்தை நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கணும் எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு. அடுத்ததாக நம்ம வந்து புரட்டாசி மாதத்தை பார்க்கலாம். இந்த புரட்டாசி மாதம் பிறந்தவங்களுக்கு உகந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாசி மாதம்தான். இந்த புரட்டாசி மாதம் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் என்ன ஒரு முடிவுகள் எடுத்தாலும் சரி கண்டிப்பாக அவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஆனால் இந்த புரட்டாசி மாதம் பிறந்தவங்களுக்கு ஆகாத மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பங்குனி மாதம். அப்போது இந்த புரட்டாசி மாதம் பிறந்தவங்களுக்கு ஆகாத மாதம் பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதத்தில் அவங்க வந்து கண்டிப்பாக எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் ஒரு நல்ல முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய பின்னடைவு சந்திப்பீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஐப்பசி மாதம். இந்த ஐப்பசி மாதம் பிறந்தவங்களுக்கு உகந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா பங்குனி மாதம். ஐப்பசி மாதம் பிறந்தவங்களுக்கு நல்ல உகந்த மாதம் பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதத்தில் அவங்க எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் செய்யலாம். அதில் அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஆகாத மாதம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக புரட்டாசி மாதத்தில் எந்த ஒரு நல்ல முடிவுகளையும் முக்கியமான முடிவுகளையும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி எடுக்கிறாங்க தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு பின்னடைவை கண்டிப்பாக சந்திப்பாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதம் பிறந்தவங்களுக்கு உகந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா தை மாதம். இந்த தை மாதத்தில் அவங்க ஒரு நல்ல விஷயங்களையும் நல்ல முடிவுகளையும் இந்த வீடு கட்டுறது வண்டி வாங்குறது சொத்துக்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை இந்த தை மாதத்தில் அவங்க ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அதில் அவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் இந்த கார்த்திகை மாதம் பிறந்தவங்களுக்கு ஆகாத மாதம் அப்படின்னா ஆடி மாதம். ஆடி மாதம் அவங்களுக்கு ஆகாது. இந்த ஆடி மாதத்தில் அவங்க முக்கியமான முடிவுகளையும் சரி ஒரு நல்ல விசேஷங்களையும் சரி செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி செய்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து பின்னடைவு தான் அதிகமாக இருக்கும். தோல்விகள் தான் நிறையா சந்திப்பீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் பிறந்தவங்களுக்கு நல்ல உகந்த மாதம் அப்படின்னா ஆடி மாதம் சார். இந்த ஆடி மாதத்தில் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். ஒரு நல்ல வேலை கிடைக்குதா ஆடி மாதத்தில் போய் ஜாயின் பண்ணலாம். அப்படி அவங்க அந்த ஆடி மாதத்தை அவங்க பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த மார்கழி மாதம் பிறந்தவங்களுக்கு ஆகாத மாதம் அப்படின்னா தை மாதம். தை மாதத்தில் பார்த்திங்கன்னா அவங்க எடுக்கிற முடிவுகள் நல்ல விஷயம் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது சொத்துக்கள் வாங்குறது இந்தமாரி விஷயங்களை அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு பின்னடைவு ஒரு தோல்வியை கண்டிப்பாக அவங்க சந்திப்பாங்க. அப்போது இந்த மார்கழி மாதம் பிறந்தவங்க கண்டிப்பாக தை மாதத்தில் எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடாது. அடுத்ததாக தை மாதம். இந்த தை மாதம் பிறந்தவங்களுக்கு உகந்த மாதம் அப்படின்னா ஐப்பசி மாதம். இந்த ஐப்பசி மாதத்தில் அவங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்யலாம் எந்த ஒரு நல்ல முடிவும் எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். ஆனால் இந்த தை மாதம் பிறந்தவங்களுக்கு ஆகாத மாதம் அப்படின்னா சித்திரை மாதம். சித்திரை மாதத்தில் அவங்க வந்து ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல விசேஷம் இல்லை சொந்தமாக வீடு கட்டுறது இப்படி செய்கிறாங்க அப்படின்னா அதில் அவங்க கண்டிப்பாக ஒரு பின்னடைவை சந்திப்பாங்க. ஒரு தோல்வியை கண்டிப்பாக சந்திப்பாங்க. அடுத்ததாக நம்ம வந்துட்டு மாசி மாதம். இந்த மாசி மாதம் பிறந்தவங்களுக்கு உகந்த மாதம் அப்படின்னா ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதத்தில் கண்டிப்பாக அவங்க சில நல்ல விஷயங்களை செய்யலாம் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த மாசி மாதம் பிறந்தவங்களுக்கு ஆகாத மாதம்னா சித்திரை மாதம் தான். சித்திரை மாதத்தில் கண்டிப்பாக சில நல்ல விஷயங்களை நல்ல முடிவுகளை அவங்க எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி எடுத்தாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு தோல்வியோ இல்லை பின்னடைவோ கண்டிப்பாக சந்திப்பாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதம் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு நல்ல விசேஷம் இந்தமாரி நடக்கிற காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் எப்போதுமே இருக்கும். ஒவ்வொரு வருஷத்துலையுமே சரி
ஒரு வருடம் அப்படிங்கிறது 12 மாதம். அந்த 12 மாதத்தில் இந்த பங்குனி மாதம் பிறந்தவங்க ஆடி மாதத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக நடக்கும். நல்ல விஷயங்கள், நல்ல முடிவுகள் எடுக்கிறாங்கன்னா அதில் அவங்க வந்துட்டு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனால் இதே பங்குனி மாதத்தில் பிறந்தவங்க தை மாதத்தில் எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் செய்யக்கூடாது, எந்த ஒரு நல்ல முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக தோல்விகளை கண்டிப்பாக சந்திப்பாங்க. இப்போ நம்ம 12 மாதத்துக்கும் 12 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த மாதம் உகந்தது, எந்தெந்த மாதம் ஆகாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போது நம்ம சொன்ன விஷயங்களில் ஒவ்வொரு மாதத்துக்கும் உகந்தது, ஆகாது, இந்த 2 விஷயம் சொல்லியிருக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடந்தாலோ இல்லை ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் இது வந்து ஒரு 4-5 பேருக்கு போய் சேரும். அப்போது இந்த 12 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு உகந்தது எது, சரியில்லாதது எந்த மாதங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கரெக்டாக இருக்கா? எத்தனை நிமிஷம்? 11 நிமிஷம்.